அவங்க சீஃப் டாக்டரை பார்க்கணும். மேடம் உள்ளதா இருக்காங்க. ஸ்ட்ரைட்டா போய் ரைட்ல திரும்புங்க. ஓகே, வா. வாங்க உட்காருங்க. சொல்லுங்க. டாக்டர், என் பேரு சண்மதி. நான் ஒரு அட்வொகேட். அந்த கோவிந்தனோட ஆக்சிடென்ட் கேஸ் பத்தி உங்ககிட்ட சில விஷயங்கள் கேட்க வேண்டியிருந்தது. அதான் உங்களை பார்க்கலான்னு வந்தேன். கோவிந்தனா? எந்த கோவிந்தன்? அந்த லெதர் ஃபேக்டரி யூனியன் லீடரா இருந்தாரு. மூணு மாசத்துக்கு முன்னாடி பண்ணக்காடுல ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல, அவரை பத்தி தான் உங்ககிட்ட கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கேட்கணும். அதை பத்தி என்கிட்ட என்ன கேட்கறதுக்கு இருக்கு? டியூட்டி நேரத்துல தேவையில்லாம வந்து இப்படி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நீங்க முதல்ல கிளம்புங்க மேடம். எனக்கு இந்த கேஸ்ல சில டவுட்ஸ் இருக்கு. அத உங்களால மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும். ப்ளீஸ் கொஞ்சம் அது முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ஆக்சிடென்ட் நடந்த அன்னைக்கு கோவிந்தன் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடி அவர் இறந்துட்டாரா, இல்ல ஹாஸ்பிட்டல் வர வரைக்கும் அவர் உயிரோட தான் இருந்தாரான்னு கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? இங்க பாருங்க, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தினமும் 5-6 ஆக்சிடென்ட் கேசஸ் வருது. அது எல்லாத்தையும் என்னால ஞாபகம் வச்சுக்க முடியாது. உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் அவங்களோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுலதான் எல்லாம் கிளியரா இருக்கே. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்குன்னு தான் உங்களை நாங்க பாக்குறதுக்கே வந்தோம். அவரோட காஸ் ஆஃப் ட்ரங்க் அண்ட் டிரைவ்னு நீங்க போட்டிருக்கீங்க. ஆனா அவரோட வைஃப் கிட்ட இதை பத்தி விசாரிக்கும் போது அவருக்கு குடி பழக்கமே இல்லைன்னு சொல்றாங்க. அப்புறம் எப்படி டாக்டர் அவர் குடிச்சிருக்காருன்னு நீங்க ரிப்போர்ட்ல கொடுத்துருக்கீங்க? இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்களை யாரும் இந்த மாதிரி கஷ்டப்படுத்தி சொல்ல சொன்னாங்களா? ஹலோ, எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்ன த்ரெட்டன் பண்ணி ரிப்போர்ட் எழுத வைக்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. டாக்டர், நாங்க என்ன சொல்றோம்னா, என்னோட டியூட்டி எதுவோ அதை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்படி வந்து கேள்வி மேல கேள்வி கேட்கறதுக்கு இது ஒண்ணும் கோர்ட் கிடையாது, ஹாஸ்பிட்டல். இங்க நான் வந்து உட்கார்ந்து இருக்கிறது உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு இல்ல, வர்ற பேஷண்ட்ஸை அட்டெண்ட் பண்றதுக்கு. ஒழுங்கா என்னை என் டியூட்டியை செய்ய விடுங்க. ஆறுமுகம், அவங்கள வெளியில போக சொல்லுங்க. ஓகே டாக்டர். அன்னைக்கு கோவிந்தனை எங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வரும்போது என்ன நடந்துச்சு, என்ன ட்ரீட்மெண்ட் நடந்துச்சு, அவர் என்ன கண்டிஷன்ல இருந்தாருன்னு மட்டும் நீங்க சொன்னா போதும் டாக்டர். அது எனக்கு கேஸை சால்வ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அம்மா, அதான் டாக்டர் உங்களை வெளியில போக சொல்லிட்டாங்கல்ல. தேவையில்லாம அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு வெளியில போங்க. இல்ல ஒரு நிமிஷங்க மேடம், நான் சொல்றது கொஞ்சம் சொல்றாங்கல்ல. ப்ளீஸ் மேடம், கிளம்புங்க. சொன்னா கேளுங்க, எழுந்துருங்க. இல்ல மேடம், போங்க மேடம். நான் ஒரு இன்ஃபர்மேஷன் தானே கேக்குறேன், நீங்க எப்படி பண்றீங்க? மேடம், டாக்டர் எவ்வளவு பிஸியா இருக்காங்க. அவங்கள பார்க்க எவ்வளவு பேஷண்ட் வராங்க நீங்களே பாத்தீங்கல்ல. டியூட்டி நேரத்துல வந்து இப்படி டிஸ்டர்ப் பண்ணா என்ன அர்த்தம்? இல்லங்க, நாங்க என்ன பேசுறோம்? மேடம், சொன்னா புரிஞ்சுக்கங்க மேடம். எங்க வேலையை கெடுக்காதீங்க ப்ளீஸ். போங்க, நீங்க வாங்க வாங்க வாங்கம்மா. இந்த டாக்டர் கொடுக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு இந்த கேஸ்ல ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு பார்த்தா அவங்க நம்மள பேசவே விட மாட்டேங்கிறாங்களே. எனக்கு என்ன பண்றதுனே புரியல. ஆஃபீஸ்ல இருந்து கூப்பிடுறாங்க, பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ. சார். சார், அது அந்த ஃபைல் ரெடி ஆயிடுச்சு சார்.
இன்னும் நீங்க கிளம்பலையா சார்? அதான் டாக்டர் எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு இங்கே சுத்திக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல கிளம்புங்க சார். டாக்டர்லாம் சொல்ல வேணாம், நீ சொல்லு. நான் என்ன சொல்லணும்? கோவிந்தன் கேஸ் விஷயமா நாங்க விசாரிக்க வந்தோன்னு தெரிஞ்ச உடனே நீயும் டாக்டரும் பதறி போய் ஒருத்தர் பார்த்ததை நான் நோட் பண்ணேன். டேய், இந்த கேஸ பத்தி உனக்கு என்ன உண்மை தெரியும்? எல்லாத்தையும் ஒழுங்கு மரியாதையா இப்ப சொல்ல, இல்லைன்னா இங்கேயும் அடிச்சோன்னா. என்ன சார் பண்ணுவீங்க? சார் என்ன எதுவும் பண்ணிடாதீங்க சார். நான் புள்ள பிடிக்காரன் சார். சொல்றா, அந்த ஆளுக்கு என்னடா ஆச்சு? சார் சொல்லிடுறேன் சார். அந்த வக்கீல் மேடம் சொன்ன மாதிரி அந்த கோவிந்தன் குடிச்சிட்டு ஓட்டுனதுனால ஒன்றும் அந்த ஆக்சிடென்ட் நடக்கல சார். அப்புறம் எதுக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல ஒரு குடிச்சாருன்னு எழுதிருக்கீங்க? இது எல்லாமே அந்த எம்எல்ஏ சம்சாரத்தோட வேலை தான் சார். அவங்க தான் ஆள் வச்சு கோவிந்தனை தீர்த்து கட்டுறதுக்காக இப்படி ஒரு திட்டம் போட்டாங்க. அந்த கோவிந்தன் இறந்து அந்த பாடி இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க இன்ஜெக்ஷன் மூலமா ஆல்கஹாலை அவன் உடம்புக்குள்ள ஏத்தணும். இது எல்லாமே அந்த எம்எல்ஏவோட சம்சாரம் சொல்லி தான் சார் நாங்க செஞ்சோம். மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாது சார். என்னை விட்டுருங்க சார். சார் என்னை விட்டுருங்க சார். சார் எனக்கு எதுவும் தெரியாது சார். சார் இவ்வளோதான் சார் நடந்துச்சு சார். சொல்லிட்டேனே சார். இவனை நான் சொன்ன இடத்துல கொண்டு போய் அடைச்சு வை. ஓகே சார். நான் எப்போ விட சொல்றேனோ அப்பதான் விடணும். ஓகே சார். அது வரைக்கும் இந்த ஆள் உங்க கண்ட்ரோல தான் இருக்கணும். ஓகே சார். சார் 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 நான் தான் எல்லாம் உண்மையை சொல்லிட்டேனே சார். சார் எல்லாமே அந்த எம்எல்ஏ சம்சாரம் தான் சார். சார் சார் சொல்லுங்க சார். சார் ஓகே அதை நான் அப்புறம் பாத்துக்கிறேன். பாய். எங்க போயிருந்த? இங்கதான் பக்கத்துல. நானே வந்து வேலை முடியலன்னு மூட் ஆஃப்ல இருக்கேன். இதுல நீ வேற உன் பங்குக்கு டென்ஷன் ஏத்திட்டு இருக்க. இந்த கேஸ் சம்பந்தமா ஏதாவது ஒரு ஹிண்ட் கிடைக்கும் நான் நம்பி வந்தா இன்னைக்கு நாள் ஃபுல்லா சுத்தியும் இந்த கேஸுக்கு யூஸ்ஃபுல்லா ஒண்ணுமே கிடைக்கலையே. கிடைச்சிருச்சு. என்ன கிடைச்சிருச்சு? இந்த கேஸுக்கு தேவையான முக்கியமான எவிடன்ஸ் நமக்கு கிடைச்சிருச்சு. அந்த கோவிந்தன் இறந்து அந்த பாடி இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க இன்ஜெக்ஷன் மூலமா ஆல்கஹாலை அவன் உடம்புக்குள்ள ஏத்தணும். இது எல்லாமே அந்த எம்எல்ஏவோட சம்சாரம் சொல்லிதான் சார் நாங்க செஞ்சோம். மத்தபடி எனக்கு எதுவும் தெரியாது சார். இது எப்படி உனக்கு கிடைச்சிச்சு? அந்த ஆளு பிடிச்சி 2 தட்டு தட்டினதுல அவன் மொத்த உண்மையை சொல்லிட்டான். எல்லாரும் சொல்ற மாதிரி இது எல்லாம் அந்த எம்எல்ஏ ஒய்ஃபோட வேலை தான். அவங்க செஞ்ச தப்புக்கெல்லாம் தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு இந்த ஒரு வீடியோ போதாதா? போதும் தான். ஆனா இது அந்த ஆளு கோர்ட்ல வந்து உண்மையை சொல்லணுமே. ஏன் சொல்ல மாட்டான்? அதெல்லாம் சொல்லுவான். இல்ல கார்த்திக், எனக்கு நம்பிக்கையே இல்ல. அதுக்குள்ள இந்த ஆளு எங்கேயாவது எஸ்கேப் ஆகி போயிட்டான்னு வச்சுக்கோயேன். அது எப்படி எஸ்கேப் ஆக முடியும்? அவனை அப்படியே தூக்கிட்டு வந்து நம்ம இடத்துல வச்சு லாக் பண்ண சொல்லிட்டேன். கூட நம்ம பசங்க தான் இருக்காங்க. இந்த கேஸ் முடியற வரைக்கும் அவனால எங்கேயும் நகர முடியாது. ஹே சூப்பர் கார்த்திக். இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் இப்படிதான் ஹேண்டில் பண்ணணும். ஆனா உனக்கு எப்படி இந்த மாதிரி அவனை புடிச்சு அடைச்சு வைக்கணும், இந்த மாதிரி ஆதாரங்களை கலெக்ட் பண்ணணும்னு எப்படி தோணுச்சு? அதுவா, கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் நான் ஒரு அட்வொகேட் ஆபீஸ்ல டிரைவரா வேலை பார்த்துட்டு இருந்தேன். அங்க இருக்கிறப்ப சில திறமையான அட்வொகேட்ஸ பார்த்து கத்துக்கிட்டேன். வண்டி அடி கிளம்பலாம். என்ன சமையல் இன்னைக்கு? உள்ள வரும்போதே வாசம் மூக்க தொலைக்குது. என்ன சமைச்சிருக்கீங்க? சப்பாத்தி தான். எனக்கு கொஞ்சம் சூடா போட்டு தரீங்களா? சூடாதான் இருக்கு.
நீ போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வா. ம். நீ ஏன் நின்னுட்டு இருக்க? உனக்கு தனியா சொல்லணுமா? போய் கை கழுவிட்டு வா போ. போங்க மாப்பிள்ள. போப்பா. ம். தினமும் சாப்பிடும்போது உங்க சமையல புகழ்ந்து புகழ்ந்து எனக்கே போர் அடிச்சு போச்சு ராஜிமா. இருந்தாலும் என்னால சொல்லாம இருக்க முடியல. சூப்பரா இருக்கு. ம். என்னம்மா வழக்கத்தை விட இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி தெரியுது. அது இன்னைக்கு ஒரு கேஸ் விஷயமா நானும் கார்த்திக்கும் சில எவிடன்ஸ் கலெக்ட் பண்றதுக்காக போயிருந்தோம். நானே எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு அதுல ஒரு முக்கியமான எவிடன்ஸ் கிடைச்சிருக்காங்க. எப்படிடா இந்த கேஸ முடிக்க போறோம்னு இருந்த எனக்கு இப்போ கிடைச்சிருக்கிற எவிடன்ஸ் இருக்குல்ல, அத வச்சு கேஸ முடிக்கிறதுக்கு அவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சீக்கிரமாவே இந்த கேஸ முடிக்க போறோம்னு நினைச்சா எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ராஜிமா, ம். நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல இந்த பண்ணக்காடு கேஸ் விஷயமா, அது சம்பந்தமா தான் எனக்கு பெரிய ஆதாரம் கிடைச்சிருக்கு. அப்படியா? ம். அப்ப அந்த கேஸ்ல நீ தான் ஜெயிக்க போறன்னு சொல்லு. பாப்போம் அங்கிள், நானும் அதான் நினைக்கிறேன். நடந்தா ஹாப்பி. சண்மதி, இந்த கேஸுக்காக நீ இவ்வளவு உழைக்கிறப்ப கண்டிப்பா நீ நினைச்ச மாதிரி முடியும். சரி இருங்க, நான் போய் சூடா சப்பாத்தி போட்டு கொண்டு வரேன். ம். சண்மதி, நீ வேற யாருக்கோ பணம் அனுப்புறதுக்கு பதிலா தப்பா எனக்கு அனுப்பியிருக்கன்னு நினைக்கிறேன். இல்லையே, கரெக்டா தான் அனுப்பிச்சிருக்கேன். காலைல பேசி வச்சிருந்தோம்ல, மறந்துட்டியா? ம், என்ன பேசணும்? எனக்காக நீ டிரைவ் பண்ணிட்டு வந்தா உனக்கு 2000 ரூபாய் நான் பே பண்றதா சொல்லியிருந்தேன். முன்ன பின்ன ஆச்சுன்னா எக்ஸ்ட்ராவா உனக்கு டிப்ஸ் கூட தரேன்னு சொல்லியிருந்தேன். மறந்துட்டியா? அதுக்கு தான் இது. அப்படின்னா கூட 3000 தான் அனுப்பிச்சிருக்கணும். 8000 ரூபாய் கிரெடிட் ஆயிருக்கு. கார்த்திக், இந்த கேஸ சால்வ் பண்றதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கல, அதுக்குண்டான கமிஷன். ம், எப்பவுமே எனக்கு வேலை விஷயமா யாரு ஹெல்ப் பண்றாங்களோ அவங்களுக்கு நான் கமிஷன் கொடுக்கறது வழக்கம். இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இந்த 8000 ரூபாய். ஓகே, எனிவே தேங்க்யூ. ஐயே. ஏய் கார்த்திக், என்ன பாதலாம்? அப்பா, அது எங்களுக்குள்ள ஒரு சின்ன டீலிங். கண்டுக்காதீங்க, நீங்க சாப்பிடுங்க. ம்? ஓகே. ஹலோ, யாரு? வக்கீல் சண்மதியா? ஆமா, நீங்க? நான் யாருன்னு உனக்கு தெரியலல்ல? நான் யாருன்னு தெரியாம என் கூட மோதினதுதான் நீ செஞ்ச பெரிய தப்பு. நான் எம்எல்ஏ ஒய்ஃப் பேசுறேன். என் ரேஞ்சுக்கு உன்கிட்ட எல்லாம் நானே வந்து பேசணுமா தான் நினைச்சேன். ஆனா நீ என் விஷயத்துல ரொம்ப எல்லை மீறி போயிட்ட. உனக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு தரேன். இதோட நீ எடுத்திருக்கிற கேஸ பத்தி விசாரிக்கிறதையும் வாதாடுறதையும் நிறுத்திரு.
இல்லன்னு வெயி, என்கிட்ட இருந்து போன் எல்லாம் வராது உனக்கு. என்னோட டீலிங்கே வேற மாதிரி தான் இருக்கும். என்ன மிரட்டுறீங்களா? உங்க மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் கிடையாது. என்ன ஆனாலும் சரி, நீங்க தப்பு பண்ணிருக்கீங்கன்றத நான் நிரூபிச்சே தீருவேன். நீ என்னடி நிரூபிக்கிறது? அந்த கொலைய நான் தான் பண்ணேன்னு நானே ஒத்துக்கிறேன். பார், அந்த யூனியன் லீடர் கிட்ட நான் எவ்வளவோ சமாதானமா தான் பேசினேன். அது மட்டும் இல்ல, பணத்தை கொடுத்து சரி கட்டலான்னு பார்த்தா அதுக்கும் அவன் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். நான் திரும்ப திரும்ப அவன் கிட்ட பேசியும் என் பேச்ச அவன் கேட்காதனாலதான் ஒரேடியா மேல போய் சேர்ந்துட்டான். இங்க பாரு, இதெல்லாம் நீ ரெக்கார்ட் பண்ணி கொண்டு போய் கோர்ட்ல காமிச்சா கூட உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. நீ இந்த கேஸ் விஷயமா அந்த ஹாஸ்பிட்டல் வார்ட் பாய புடிச்சு வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியுமே. இத பாரு, ஒழுங்கு மரியாதையா அவனை வெளியில விட்டுரு. இல்லனா இல்ல, நடக்கிறதே வேற. நீங்க தான் என்ன நடந்தாலும் அதை ஃபேஸ் பண்றதுக்கு தயாராருன்னு சொன்னீங்களே. என்ன ஆதாரம் கிடைச்சாலும் என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு வேற சொன்னீங்க. என்னால என்ன பண்ண முடியுங்கிறத நான் கோர்ட்ல காட்டுறேன். நான் இவ்ளோ தூரம் சொல்லியும் நீ கேட்க மாட்டேன்றல. நான் யாரு, என்னால என்ன பண்ண முடியும்ன்றத இன்னும் 10 நிமிஷத்துல நான் காட்டுறேன்டி. சண்மதி, ராஜிமா, நீ ஒரு பெரிய கேஸை எடுத்து நடத்துறப்போ அதுக்கு இந்த மாதிரி மிரட்டல் வரதெல்லாம் சகஜம்தான். ஆனா இதுக்கெல்லாம் நீ பயப்படவே கூடாது. இதுல பாதிக்கப்பட்டவங்களுக்கு நியாயமும் தர்மமும் கண்டிப்பா நீ வாங்கி தரணும். உனக்கான வேலைகளை நீ தைரியமா செய். எதுக்கும் பயப்படாத, சரியா? முதலாளி மாப்பிள்ள, நான் ஒண்ணு கேட்டா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? மாட்டேன், கேளுங்க. ஒண்ணு இல்ல, என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு என்ன வேலையில சேர்த்துக்கிட்டீங்க. மாசம் எவ்வளவு சம்பளம் எல்லாம் கூட நீங்களே பேசிட்டீங்க. ஆனா நான் வேலைக்கு சேர்ந்த இத்தனை நாள்ல என் டிரைவிங் எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லவே இல்லையே. என்ன முதலாளி மாப்பிள்ள சிரிக்கிறீங்க? என் டிரைவிங் என்ன அவ்வளவு காமெடியாவா இருக்குது? சேச்சா, F1 ரேஸ்ல ஓட்டுற மாதிரி நீங்க சீரி பாஞ்சில கார் ஓட்டுறீங்க. என்னதான் நீங்க கார் டிரைவரா இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு ரேசர் இருக்காரு. ஆட போங்க மாப்பிள, என்ன போய் ரேசர் அது இதுன்ட்டு. என்ன ஒரு ரேசர்னு சொல்லிக்கிறத விட ஒரு நல்ல டிரைவர்னு சொல்லிக்கிறதுல தான் எனக்கு பெருமை. என்னைய பொறுத்த வரைக்கும் டிரைவரா இருக்கிறதுக்கு தகுதி எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். எந்த மாதிரி சூழ்நிலையிலையும் வண்டி ஓட்டுறவங்களுக்கு பயமே இருக்கக்கூடாது. அப்படி பயம் இருந்தா அவன் டிரைவராவே இருக்கக்கூடாது. என்ன நான் சொல்றது முதலாளி மாப்பிள? சரிதாங்க. ஐயோ ஐயோ மாப்பிள,